Hi students, it's Faisal. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய 9th ஸ்டாண்டர்டினுடைய மேத்தமெட்டிக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் புக்கில் ஒர்க் ஷீட் 2 சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஏற்கனவே ஒர்க் ஷீட் 1 லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஒர்க் ஷீட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுவும் செட் லாங்குவேஜில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ இதில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்குது. அப்புறம் ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், சூஸ் கரெக்ட் ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ செட். சரிங்களா, கீழே வரக்கூடிய 4 ஆப்ஷனில் எது செட்டு கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒர்க் ஷீட் 1 ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமும் செகண்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி வரும். சரிங்களா, பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து செட்டு கிடையாது. ஏன்னா பிகாஸ் செட் அப்படிங்கிறது வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும், கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்னு சொல்லி டெஃபினேஷன் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ அதே மாதிரி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது செட்டு கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், த கலெக்ஷன் ஆஃப் டால் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ். சரிங்களா, கிளாஸில் இருக்கக்கூடிய உயரமான மாணவர்களினுடைய கலெக்ஷன். சரிங்களா, ஸோ உயரமான மாணவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாங்க. அப்போ உயரமான மாணவர்கள் அப்புறம் எந்திரி அப்படின்னா, ஒரு கிளாஸில் போய் பொதுவாக ஒரு உயரமான மாணவர்கள் அப்புறம் எந்திரி அப்படின்னு நினைச்சுவோம், எல்லாருமே எந்திரிப்போம். சொல்ல புரியுதா? ஸோ அப்போ எந்த அளவு உயரம் அப்படிங்கிறது இங்கே கரெக்டாக ஸ்பெசிஃபைடாக சொல்லப்படலை. எந்த அளவு உயரம், 167 மீட்ரு, 160 மீட்ரு, இப்படி ஒரு உயரம் சொல்லணும். சென்டிமீட்டர் சொல்லணும் சார், 167 சென்டிமீட்ரு, 160 சென்டிமீட்டர், இந்த மாதிரி சென்டிமீட்டரில் உயரம் சொல்லணும். இந்த சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கிறவங்க வாங்க அப்படின்னா தான் அதுதான் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறது. சொல்ல புரியுதுங்களா? ஸோ மொட்டையாக டால் அப்படின்னா ஒரு சின்ன உயரம் இருந்தால் கூட அது வந்து வளர்ச்சி தான். சின்ன உயரம் இருந்தால் கூட அது வந்து என்ன தான், வளர்ச்சி தான். சரியா? ஸோ அப்போ இந்த டால் அப்படிங்கிறது இங்கே சரியாக வரையறை செய்யப்படலை. சரிங்களா, 5 ஃபீட்டா 6 ஃபீட்டா 5 ஃபீட்டா 6 ஃபீட்டா 4.5 ஃபீட்டா அப்படிங்கிறது இங்கே என்ன செய்யலை, சரியாக வரையறை செய்யப்படலை. உயரம்னா எந்த உயரத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு கொடுக்கப்படலை. எவ்வளவு உயரத்துக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. அதனால் இது வந்து ப்ராப்பராக செட்டு கிடையாது, வெல் டிஃபைன்ட் கிடையாது. அப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா, இப்போ ரிமைனிங் இருக்க 3 பாருங்கள். இந்த கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பினுடைய பாட புத்தகங்கள். ஸ்பெசிஃபிக்காக 8ஆம் வகுப்புன்னு சொல்கிறாங்களே, ஒரு குறிப்பிட்ட வகுப்பு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறாங்க. அப்போ இது வந்து செட்டு தான். சரிங்களா, த கலெக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் மெம்பர்ஸ். சரிங்களா, ஸ்கொயராக இருக்கக்கூடியது மட்டும்தான் எடுக்கணும், ஸ்கொயர் இல்லாதெல்லாம் எடுக்கக்கூடாது. இரட்டிப்பாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும், மித்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா, ஸ்கொயர் மெம்பர்ஸ். அதுக்கடுத்து த கலெக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், முக்கோணங்களினுடைய கலெக்ஷன். முக்கோணம் ஷேப்பாக இருந்தால் மட்டும்தான் எடுப்போம், இல்லைனா எடுக்க மாட்டோம். முக்கோண ஷேப்பாக இருந்தால் மட்டும்தான் எடுப்போம், இல்லைனா எடுக்க மாட்டோம். சரிங்களா, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் வந்து டால் அப்படின்னு மொட்டையாக இருக்கே தவிர டாலோட உயரம் எவ்வளோன்னு சொல்லலை. அவங்க உயரம் எவ்வளோ உயரமாக இருக்கணுங்கிற அவங்க சொல்லலை. அதனால் இந்த கலெக்ஷன் ஆஃப் டால் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கிளாஸ், உயரமான மாணவர்கள் அப்படிங்கிறப்ப எந்த அளவு உயரம் இருக்கணும் அப்படிங்கிற இங்கே ஸ்பெசிஃபைடாக சொல்லலை. எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபைடாக அவங்க சொல்லலை. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ராங், செட்டு கிடையாது. மற்ற 3மே செட்டு தான். ஓகே ரைட். செகண்ட் கொஸ்டின், த கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ். கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படின்னு என்ன செய்வோம், நெகட்டிவ் நம்பரும் இருக்கும், 0வும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும். இது எல்லாமே இருக்கக்கூடிய முழுக்கள். கலெக்ஷன் ஆஃப் முழுக்கள். சரிங்களா, இன்டிஜர்ஸ் அப்படின்னா முழுக்களினுடைய கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழுக்களினுடைய கணம் என்ன அப்படின்னு சொல்லி தமிழில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, முழுக்களுடைய கணத்தில் என்ன நம்பர்லாம் இருக்கும்னா, நெகட்டிவ் நம்பரும் இருக்கும், 0வும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர், மிகை எண்கள். நான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் பூராவே மிகை எண்களாக மட்டும்தான் இருக்கணும் வரும். ஆனால் இங்கே மொத்தத்தில் நம்ம இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம மொத்தத்தில் நம்ம இங்கே இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படின்னு, முழுக்கள்ங்கிறப்ப இங்கே நெகட்டிவ் நம்பரும் வரும். ஆனால் இங்கே வெறும் பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது கிடையாது. சரிங்களா, இங்கே எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் இருக்காது. அப்போ இதுவும் கிடையாது. சரிங்களா, இங்கே த கலெக்ஷன் ஆஃப் நான் நெகட்டிவ் நம்பர், த நான் நெகட்டிவ் நம்பர், நெகட்டிவ் இல்லாத நம்பர், அதாவது பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறதுக்கும் நெகட்டிவ் இல்லாத நம்பருங்க என்ன வித்தியாசம்னா, இதில் ஒரு 0 சேர்ந்துக்கணும், அவ்வளோதான். 0 வந்து நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. சரிங்களா, இங்கே வந்து 1 2 3 மட்டும் சொல்லுவோம். பாசிட்டிவ் நம்பருங்கிறப்ப 1 2 3 மட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்து டி பாருங்கள், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, 0வும் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது நமக்கு.
ஜீரோ வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, ஜீரோவும் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது. அப்போ இதுதான் எனக்கு கரெக்டாக ஆன்சர். இது எல்லாமே என்னுடைய இன்டிஜர்ஸ் முழுக்களினுடைய கணத்தில் இருக்கும், இன்டிஜர் செட்டில் இருக்கும். அப்போ என்னுடைய முழுக்களின் கணம் அப்படின்னா இதுதான் என்னுடைய முழுக்களின் கணம். ஓகே ரைட். அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சூஸ் த சிங்கிள்டன் செட் ஃப்ரம் த ஃபாலோவிங் செட். கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு உறுப்பை பெற்றுள்ள கணம், ஒரே ஒரு உறுப்பை பெற்றுள்ள கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே இந்த 4 சப்டிவிஷன்லையுமே இருக்கக்கூடிய இன்டர்வல் இடைவெளிகளை பாருங்கள். இடைவெளி வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்குது. சரியா? உதாரணத்துக்கு -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டிஜர் 0 தானே. -1க்கும் +1க்கும் நடுவில் இன்டிஜர் 0. அப்போ இந்த 3 எண்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே அவன் இசட் தான் கொடுக்குறான். இசட் அப்படிங்கிறது இன்டிஜர் செட், முழுக்களின் கணம். இசட்டுங்கிறது முழுக்களின் கணம், இன்டிஜர் செட். அப்போ இன்டிஜர் செட்டில் -1க்கும் +1க்கும் நடுவில் வரக்கூடிய ஒரே ஒரு நம்பர் 0 தான். அப்போ இந்த 3 எண்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு இதில் எது இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதுலாம் சிங்கிள்டன் செட் அப்படின்னா, முதல் கணத்தில் என்ன சொல்கிறான்னா -1 < x < +1. -1ல் ஆரம்பித்து +1 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முழு எண்கள் எல்லா இன்டிஜரையும் எடுத்துக்கணும். -1ஐயும் சேர்த்துக்கணும், +1ஐயும் சேர்த்துக்கணும். அப்போ இங்கே 3 நம்பருமே இருக்குமா? -1 இருக்கும், 0வும் இருக்கும், +1 இருக்கும். -1லேருந்து +1 வரைக்கும் உள்ள எல்லா நம்பரும். சரியா? இப்போ ரெண்டாவது சப்ஜெக்ட் அப்போ இது வந்து சிங்கிள்டன் செட் கிடையாது, 3 நம்பர் இருக்குங்க. அடுத்து ரெண்டாவது செட் எடுத்திங்கன்னு சொன்னால் -1லேருந்து +1 வரைக்கும், ஆனால் +1 கிடையாது. +1க்கு கீழே ஈக்குவல்ட்டு இல்லை பாருங்கள். -1க்கு கீழே ஈக்குவல்ட்டு இருக்குது, +1க்கு கீழே ஈக்குவல்ட்டு கிடையாது. அப்போ +1 கிடையாது. அப்போ -1லேருந்து +1 வரைக்கும் +1 தவிர உள்ள இன்டிஜர் அப்படி எல்லாம் வரும். -1ம் 0வும் மட்டும் வரும், +1 வராது. இப்போவும் இங்கே 2 நம்பர் இருக்குது. அப்போ இதுவும் என்ன கிடையாது? சிங்கிள்டன் செட் கிடையாது. ஓகேவா? அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்கள். -1ல் ஆரம்பித்து +1 வரைக்கும் +1 உண்டு, +1க்கு ஈக்குவல்ட்டு இருக்குது, -1க்கு ஈக்குவல்ட்டு கிடையாது. அப்போ இங்கே என்னெல்லாம் வரும்? 0வும் +1ம் வரும், -1 மட்டும்தான் வராது இந்த கேஸில். அப்போ இந்த கணமும் கிடையாது. 2 நம்பர் இருக்குல்ல, இந்த கணம் கிடையாது. இந்த 3வது ஆப்ஷன் பாருங்கள். -1லேருந்து +1 வரைக்கும் -1ம் கிடையாது, +1ம் கிடையாது. -1லேருந்து +1 வரைக்கும் -1ம் கிடையாது, +1ம் கிடையாது. அப்போ மீதம் இருக்கிற ஒரே ஒரு நம்பர் 0 மட்டும்தான் இருக்குமா? -1லேருந்து +1 வரைக்கும் -1ம் இல்லாமல் +1ம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முழு எண் 0 மட்டும்தான். அப்போ சிங்கிள்டன் செட் 0 இதுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த 4 செட்டில் சியில் மட்டும்தான் சிங்கிள்டன் செட் இருக்குது, ரிமைனிங் எல்லாமே சிங்கிள்டன் செட் கிடையாது. ஒரே ஒரு உருப்படை கணம் கிடையாது. ஒரே ஒரு உருப்படை கணம் வந்து சி மட்டும்தான். சரியா? ஓகே. இப்போ இந்த 3 சப்டிவிஷன், இந்த 3மே வந்து எனர்ஜி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருந்துச்சு. இப்போ அது முடிஞ்சு அடுத்து உள்ள எல்லாமே ஷார்ட் ஆன்சர், சுருக்கமான விடை எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெப்ரசன்ட் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் செட் ரோஸ்டர் ஃபார்ம். இயல் எண்களினுடைய கணம், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இயல் எண்களினுடைய கணத்தை கண கட்டமைப்பு முறையிலும், அடுத்தது என்ன சொல்லுவாங்க, ரோஸ்டர் ஃபார்ம் பட்டியல் முறையிலும் எழுத சொல்லியிருக்காங்க. கண கட்டமைப்பு முறையிலும் பட்டியல் முறையிலும் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர் இயல் எண்களின் கணம் அப்படிங்கிறத நம்ம எண் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா எண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்ணுக்கு முதல்ல செட் பில்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் என்ன சொல்லுவோம்? கண கட்டமைப்பு முறை. கண கட்டமைப்பு முறை என்ன செய்வோம்? எண்ணில் செட்டாக இருக்கிற எண்களை பூரா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் பூரா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸ் பூரா என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஓகே, எக்ஸ் இருக்கணும். இந்த எக்ஸ் பூரா நேச்சுரல் நம்பர் நமக்கு என்ன வருமோ அது தெரியும் இல்லையா? நேச்சுரல் நம்பருக்கு என்ன நம்பர்லாம் இருக்கணும்? 1ல் ஆரம்பிச்சு உள்ள எல்லா நம்பர் இருக்கணும். சரிங்களா? இயல் எண்களின் கணம் அப்படின்னா 1, 2, 3, 4 எட்ஸெட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கும். இதான் இயல் எண்களின் கணம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, n ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் வேர் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சொல்லலாம், அல்லது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0, 0வை விட பெரிய எண்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். 1 அல்லது 1ஐ விட பெரிய எண்களாக இருக்கும்னு சொல்லலாம். இங்கே 0 வராது, இங்கே ஈக்குவல் டு போடல இல்லையா? அதனால் 0 கிடையாது. 0 விட பெரிய எண்கள் அப்படின்னா 1, 2, 3லேருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இங்கே 1ஆவும் இருக்கலாம், ஈக்குவல் இருக்கு இல்லையா? 1ஆவும் இருக்கலாம், 1ஐ விட பெரிய நம்பராக ரெண்டுமே சொல்லலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லலாம், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம் இங்கே. சரிங்களா? அப்போ இது கன கட்டமைப்பு முறை. கலெக்ஷன் ஆஃப் எக்ஸின் மதிப்பு கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். எக்ஸின் மதிப்பு கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். சரிங்களா? இது போக அந்த எக்ஸ் எல்லாமே இன்டிஜர் முழு எண்களாக மட்டும்தான் இருக்கணும். சரி, அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இஸ்ரா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம. சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம், பட்டியல் முறை. பட்டியல் முறைங்கிறப்ப கவனமாக நம்ம என்ன சொல்லிடலாம்? இருக்கிற அப்புறம் எழுதிடலாம். 1, 2, 3, 4 இப்படியே எழுதிட்டே போனோம்னா இதுதான் பட்டியல் முறை.
சரிங்களா. கன கட்டமைப்பு முறை எக்ஸ் வச்சு எழுதுவோம். பட்டியல் முறைனா அதில் என்ன எண்கள் இருக்கோ அந்த எண்கள் அப்படியே எழுதுவோம். சரிங்களா. கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை. அடுத்த 5வது ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன? செக் வெதர் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் நாட். கீழே கொடுத்துருக்கிற இந்த 2 செட்டும் ஈக்குவலண்டா இல்லையான்னு கேட்குறாங்க. 2 வார்த்தை இருக்குப்பா. ஈக்குவல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஈக்குவேலண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2 வார்த்தை இருக்கு. சரிங்களா. நம்ம ஒர்க் ஷீட் 1 சால்வ் பண்ணுறத பார்த்தோம். 2 செட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2லேயுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கணும் அப்படின்னா. ஈக்குவல் அப்படிங்கிற வார்த்தை போட்டாங்கன்னா சமம். சரிங்களா. சமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 செட்லையும் இருக்கிற எண்கள் ஒரே 2 கணத்திலையும் உள்ள எண்கள் ஒரே எண்களாக இருக்கணும். முதல் கணத்தில் என்ன எண்கள் இருக்கோ அதே எண்கள் 2வது கணத்தில் இருக்கணும். எண்ணிக்கையிலும் சமமாக இருக்கணும், அதே எழுத்துக்களாகவும் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஈக்குவல். சரிங்களா. ஈக்குவலண்ட் அப்படின்னா எண்ணிக்கையில் மட்டும் சமமாக இருந்தால் போதும், எழுத்துக்கள் சமமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. ஈக்குவலண்ட் அப்படின்னா இணையான. சரிங்களா. ஈக்குவலண்ட் அப்படின்னா இணையான, இது வந்து சமம். ஈக்குவல் அப்படின்னா சமம், ஈக்குவலண்ட்னா இணையான. இணையான செட்டாக இருக்கணும். அப்படிங்கிற 2 செட்டு 2 கணம் வந்து இணையான கணங்களாக இருக்கணும்னா 2லேயுமே இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் போதும். உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் போதும், உறுப்புகள் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சமமாக இருக்கணும்னா 2 கணம் சமமாக இருக்கணும்னா உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும், அதே உறுப்புகள் இருக்கணும். 2 கணத்துலையும் ஒரே உறுப்புகள் இருந்தால் மட்டும்தான் சமம் சொல்ல முடியும். ஓகேவா. இப்போ நம்ம முதல் சப்டிவிஷன் உள்ள செட் எழுதுவோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் த செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபபெட்ஸ் இன் த வேர்ட் சர்ச், அப்படி தானே. அப்போ சர்ச் அப்படிங்கிற வார்த்தையை செட்டாக எழுதணும் அப்படின்னு சொன்னால், செட் ஆஃப் ஆல் தானே செட்டாக எழுதணும்னா வந்த லெட்டரை திரும்ப வந்தால் விட்டுறணும். இங்கே ஒரு சி இருக்குது, அதே மாதிரி இன்னொரு சி இந்த இருக்குல்ல, இந்த சி அடிச்சிடலாமா. அதே மாதிரி இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இன்னொரு ஹெச் இந்த இருக்குது, இந்த 2 அடிச்சிடலாமா. இது போல் ரிமைனிங் 4 லெட்ரு. அப்போ இந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தையை செட் ஃபார்மில் எழுதணும்னா, கன அமைப்பில் எழுதணும்னா CHUR, இதுதான் சர்ச். சரிங்களா. இதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை ஏ அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இங்கே என் ஆஃப் ஏ வந்து எத்தனை இருக்கும்? 4 லெட்டர் இருக்குமா? 4 லெட்டர். அடுத்து 2வது இது பாருங்கள், பின்னு எடுக்கிறேன். அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் எக்ஸு. எக்ஸு வந்து இன்டிஜர், முழு எண்ணாக இருக்கணுமா, 0வை விட பெருசாகவும் 5ஐ விட சிறுசாகவும் இருக்கணுமா. 0வாகவும் இருக்கக்கூடாது, 5ஆகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா. அப்போ 0க்கும் 5க்கும் இடையில் உள்ள எண்கள் 1 2 3 4. 1 2 3 4. அப்போ என் ஆஃப் பி வந்து எவ்வளவு? 4 எண்கள் தானா. அப்போ என் ஆஃப் ஏலையும் 4 எண்கள், என் ஆஃப் பிலையும் 4 எண்கள். அப்போ தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏயிலும் என் ஆஃப் பியிலும் ஒரே அளவிலான எண்கள் இருக்குது. தேர்ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலண்ட், இணையானவை. ஏ மற்றும் பி என்பன இணையானவை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா. 2யுமே கனமாக எழுதுகிறோம். கன வடிவில் எழுதி அதில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை பார்க்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் ஈக்குவலண்ட். சரிங்களா. இதே ஈக்குவல்னு சொல்கிறதா இருந்தால் ஏயில் CHUR இருந்தால் பிலையும் CHUR தான் இருக்கணும். அல்லது பியில் 1 2 3 4 இருந்தால் ஏலையும் 1 2 3 4 தான் இருக்கணும். இருந்தால் தான் ஈக்குவல், இல்லை ஈக்குவல் கிடையாது. சரிங்களா. பட் ஈக்குவலண்ட் இணையானவை அப்படிங்கிறப்ப எண்ணிக்கையில் மட்டும் சமமாக இருந்தால் போதும், எண்கள் இணையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ரைட். அடுத்து 6வது ப்ராப்ளம் பாருங்க. ரைட் ஆல் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சப்ஜெக்ட் கிடையாது, சப்செட்ஸ். சரிங்களா. ரைட் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் ஜாஸ்மின். துணைக்கணங்களை எழுதுக. இந்த ரோஸையும் ஜாஸ்மின் ஒரு கணமாக எடுத்துக்கிறாங்க. இதனுடைய துணைக்கணங்கள் எல்லாத்தையும் எழுத சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த ஏ அப்படிங்கிற கணத்தில் இது எடுத்துக்கிறேன், இந்த ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் அப்படிங்கிறத. சரிங்களா. இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்னுடைய கணம் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதனுடைய துணை கணம், சரிங்களா, சப்செட்ஸ் ஆஃப் ஏ. இதனோட துணைக்கணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம்னா, சப்செட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம். முதல் சப்செட் வந்து எம்டி செட், வெற்று கணம்னு சொல்லுவோம். முதல் சப்செட் வந்து வெற்று கணம், எம்டி செட்டாக இருக்கும். 2வது சப்செட்டு இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எழுதணும். சரியா. ரோஸ் அப்படிங்கிற வார்த்தையை தனியாக எழுதணும், ஜாஸ்மின் அப்படிங்கிற வார்த்தையை தனியாக சிங்கிள் வார்த்தைகளாக எழுதணும். அடுத்து 3வது 2 சேர்த்து எழுதணும். இந்த 2 சேர்த்து எழுதுறா இருந்தால் ஒரு டைம் தான் சேர்த்து எழுதணும். ரோஸ் கமா ஜாஸ்மின். ரோஸ் மற்றும் மல்லிகை, தமிழில் வந்து மல்லிகை. சரிங்களா. இது ரோஜா, இது மல்லிகை. சரிங்களா. ஸோ அப்போ இத்தனை செட்டு, அப்போ 1 2 3 4 செட்டு நம்மளால் எழுதிக்க முடியும். சரிங்களா. ரைட் ஆல் த சப்செட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சப்செட்ஸ் இவ்வளோ தான். ஓகேவா. 4 சப்செட்ஸ் எழுதியாச்சு. ஓகே. அதுக்கு அடுத்து 7வது ப்ராப்ளம் பாருங்கள். கன்சிடர் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு ஜாய் ஆஸ் ஏ செட் ஏ.
இந்த ஜாய் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை பூரா ஏ அப்படிங்கிற கணத்தில் எடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏ அப்படிங்கிற செட்டாக எழுத சொல்கிறாங்க. அப்போ ஏல செட்டாக எழுதுறப்ப என்ன செய்யணும்? ஜே கமா ஓ கமா ஒய் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அந்த ஜாய் அப்படிங்கிற வார்த்தையை. அடுத்து and list all the proper subset of the set. And list all the proper subset. அப்போ இந்த செட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர் சப்செட்டையும் எழுத சொல்கிறாங்க. and list all the proper subsets of the set. சரிங்களா? எல்லா ப்ராப்பர் சப்செட்டையும் லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் சப்செட் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் E. சரியா? முதல் சப்செட் வந்து என்னது? எம்டி செட்டு. சரிங்களா? வெற்றுக்கணம். ரெண்டாவது சப்செட்டு இதில் இருக்க வார்த்தைகளை ஒன்று ஒன்றா எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நம்பரையும் எழுதணும். ஜே மட்டும் ஒரு தடவை, ஓ மட்டும் ஒரு தடவை, ஒய் மட்டும் ஒரு தடவை. சரிங்களா? அடுத்து ஒரு தடவை எழுதுறது முடிஞ்சு வச்சுலையும் அடுத்து ரெண்டாக சேர்த்து எழுதணும். ரெண்டாக சேர்த்து எழுதுறப்ப ஜே ஓ ஒன்றாவும் ஜே ஒய் ஒரு தடவை வரும். அடுத்து ஓ ஒய். அவ்வளோதான். ரெண்டாக எழுதுறது இவ்வளோ தான் முடியும். சரிங்களா? ரெண்டாக எழுதுனதுக்கப்புறமா மூணாக எழுத ஆரம்பிக்கணும். மூணாக எழுதுனா முதல் 3 ஜே ஓ ஒரே ஒரு 3 தான் கிடைக்குங்க. ஜே ஓ ஒய் தான் கிடைக்கும். அந்த ஜே ஓ ஒய்ங்கிறது ஏக்கு இணையாயிரும் இல்லையா? ஏக்கு இணையாயிரும். ஜே ஓ ஒய்ன்னு எழுதணும். திரும்ப ஏ தான் எனக்கு கிடைக்கும். அவன் ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ப்ராப்பர் சப்செட்னா என்னது? குறைஞ்சபட்சம் ஏயிலிருந்து ஒரு உறுப்பாச்சும் குறைவாக இருக்கணும். சரி, அதிகபட்சம் ஏயிலிருந்து ஒரு உறுப்பாச்சும் கம்மியாக இருக்கணும். இப்போ நான் 3 செட்டு எழுதினேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஜே ஓ ஒய் வரும். இதுக்கு அடுத்த செட்டு ஜே ஓ ஒய். ஜே ஓ ஒய்ங்கிறது ஏல இருக்கிற எல்லா எண்களையும் பெற்றிருக்கும், எல்லா எழுத்துக்களையும் பெற்றிருக்கும். அப்போ அது ப்ராப்பர் சப்செட் கிடையாது. ஜே ஓ ஒய்ங்கிறது ஏயினுடைய ப்ராப்பர் சப்செட் கிடையாது. பட் அது ஒரு சப்செட் தான். சரி, அது ஒரு கணம், அது ஒரு துணை கணம் தான்ப்பா. ஜே ஓ இதுக்கு அடுத்து 3 எண்களை சேர்த்து எழுதினோம்னா ஜே ஓ ஒய்ன்னு கிடைக்கும் இல்லையா? அந்த ஜே ஓ ஒய் அப்படிங்கிறது ஏயினுடைய கணம் தான். ஆனால் என்ன கிடையாது? தகு உட்கணம் கிடையாது. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா தகு உட்கணம், தகா உட்கணம் 2 படிச்சிருப்போம் நம்ம. தகு உட்கணம்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஏயிலிருந்து ஒரு உறுப்பாச்சும் குறைவாக இருக்கும். தகு உட்கணம் சொல்கிறதா இருந்தால் அதிகபட்சம் ஏயில் இருந்த உறுப்புகள்லேருந்து ஒன்றாச்சும் குறைவாக இருக்கும். அதிகபட்சம் ஒரு உறுப்பாச்சும் குறைவாக இருக்கும். சரிங்களா? இருந்தால் தான் அது தகு உட்கணம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ ஜேஓவை போட்டோம்னா ஏல உள்ள எல்லா உறுப்புகளும் வந்துடும். அதனால் அது என்ன கிடையாது? தகு உட்கணம் கிடையாது. அவன் தகு உட்கணங்கள் மட்டும்தான் கிடைக்கும். ப்ராப்பர் சப்செட்னா தகு உட்கணம். சரிங்களா? ரைட். அப்போ 7th ப்ராப்ளம் இதோட முடிச்சிடலாம். அடுத்து 8th ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள். அதே மாதிரி ஏன்னு ஒரு கணம் கொடுக்குறாங்க, பின்னு ஒரு கணம் கொடுக்குறாங்க. ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. வெரிஃபை வெதர் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் இன்டர்செக்டிங் செட்ஸ். ஏயும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட்டா, ஒன்றை ஒன்று விளக்கும் கணங்களா அல்லது இன்டர்செக்டிங் செட் வெட்டும் கணங்களான்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ஜாயிண்ட்னா ஒன்றுக்கொன்று வெட்டும் கணங்களா, விளக்கும் கணங்களா அல்லது வந்து வெட்டும் கணங்களா, இன்டர்செக்டிங் செட். டிஸ்ஜாயிண்டா இன்டர்செக்டிங்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஏ என்ன அப்படிங்கிறது எழுதிடுவோமா? ஏல இருக்க உறுப்புகள் அப்புறம் பாருங்கள். ஏல இருக்க உறுப்புகள் எல்லாமே 5xன்னு இருக்கணும். இந்த எக்ஸின் மதிப்பு வந்து எக்ஸ் வந்து முழு எண்கள், எக்ஸின் மதிப்பு <30 இருக்கலாம். 30 விட கம்மியாக இருக்கணும். சரியா? முழு எண்கள் 30 விட கம்மி. ஓகே, இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறோம்ப்பா. என்னென்னா இந்த ஏ = 5xன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை இப்படி சொல்லாமல் இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். A = set of x where x belong to z, comma x is multiple of 5. X is multiple of 5 and x less than or equal to 30. இப்படின்னா தான் ஈஸி. சரிங்களா? இங்கே சொன்னோம்னா எக்ஸுக்கு பதிலாக 30 விட கம்மியாக இருக்கிற எல்லா இன்டிஜர்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கன்னு அர்த்தமாயிடும். எக்ஸுக்கு 30 விட கம்மியாக இருக்கிற எல்லா இன்டிஜரையும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கன்னு அர்த்தமாயிடும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது இந்த செட்டு. இந்த செட்டு நான் எப்படி எழுதிக்கிறேன்னா செட் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டிஜராக இருக்கணும், அந்த எக்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 5ஆகவும் இருக்கணும் அண்ட் 30 விட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன எடுக்கலாம் பாருங்கள். இன்டிஜரில் 30 விட கம்மியாக இருக்கக்கூடிய 30 விட கம்மியாக இருக்கக்கூடிய 5ஓட மல்டிபிள்ஸ். சரிங்களா? அதை இசட் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இசட் மைனஸ் கூட வேணும். இசட் ப்ளஸ்னா பாசிட்டிவ் சைடு மட்டும், நெகட்டிவ் சைடு கிடையாது. சரிங்களா? பாசிட்டிவ் சைடு மட்டும். ஸோ அப்போ என்ன நம்பர்லாம் போடலாம் அப்படின்னா முதல்ல வந்து 5. ஓகே, அப்போ 25க்கு உள்ள 1க்கும் 25க்கும் இடையில் இருக்கக்கூடிய பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் இவ்வளோ தான் ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே ஃபைன்.
இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த ரெண்டு இன்டர்செக்டிங் செட்டா அப்படின்னு டிஸ்ஜாயிண்டா இன்டர்செக்டிங்கான்னு கேட்டிருக்கான். ஒன்று விளக்கும் கணங்களா அல்லது வந்து வெட்டும் கணங்களான்னு கேட்டிருக்கான். இப்போ பாருங்க ரெண்டு கணத்துலேயுமே இதுலேயும் ஒரு 5 இருக்குது, இதுலேயும் ஒரு 5. ஒரு எண் வந்து பொதுவாக இருக்குது பாருங்க. ரெண்டுலேயுமே விளக்கும் கணங்கள் டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்ன செய்யணும், நம்ம ரெண்டு இந்த கணத்தில் இருக்க எந்த நம்பரும் இதில் இருக்காது, இதில் இருக்க எந்த நம்பருமே இதில் இருக்காது. அப்படி இருந்தால் தான் டிஸ்ஜாயிண்ட் செட் விளக்கும் கணங்கள். ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்கக்கூடாது, பியில் இருக்க எதுவுமே ஏல இருக்கக்கூடாது. அப்படின்னா விளக்கும் கணங்கள். ஏதாச்சும் ஒரு எண் பொதுவாக வந்துட்டு அது என்ன கணங்கள் ஆயிரும், இன்டர்செக்டிங் ஆயிருமா. சரி, அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5. ஏ வெட்டு பி வந்து 5. தேர்ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் இன்டர்செக்டிங் செட்ஸ், வெட்டும் கணங்கள். இன்டர்செக்டிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து 9வது ப்ராப்ளம் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 3n + 1 n பிலாங் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய முழு எண்கள். சரிங்களா, 0 1 2 3 போகக்கூடிய முழு எண்கள். ஓகே, எக்ஸ் லெஸ் தென் 10, எக்ஸின் மதிப்பு 10 விட கம்மியாக இருக்கணும். தென் ஃபைண்ட், இது ஃபைனல் கிடையாது, தென் ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ. ஏயினுடைய பவர் செட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பவர் செட் அப்படின்னா துணை கணங்களினுடைய கணம், எல்லா சப்செட்ஸினுடைய செட்டு. எல்லா சப்செட்டையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு செட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா, எல்லா துணை கணங்களையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு கணமாக எடுத்துக்கணும். சரியா, ஸோ இப்போ ஏக்கு அவன் கொடுக்குற வேல்யூ எக்ஸின் மதிப்பு 10 விட சிறுசாக இருக்கணும். 10 கிடையாது, 10 விட சிறுசாக இருக்கிறப்ப என்ன வரும்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்ய 10 விட சிறுசு அப்படின்னு சொன்னால் 0ல இருந்து 9 வரைக்கும் வரும். அப்படிதான் இங்கே ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க, என் வந்து ஹோல் நம்பர்னு சொல்லியாச்சு. ஸோ ஓகே, எக்ஸின் மதிப்பு 10 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல n ஈக்குவல் டு 0, ஹோல் நம்பர் முதல் நம்பர் 0 தானே. சரிங்களா, முதல் நம்பர் வந்து 0, W முதல் நம்பர் வந்து 0. அப்போ 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 0 + 1 தான் நான் இதில் போடுறேன். 3 × 0 + 1, 3 × 0 0 ஆயிரும், +1 = 1. அப்போ எக்ஸின் மதிப்பு 1ன்னு கிடைக்கும். அடுத்து எண்ணுக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 1 + 1, 3 × 1 + 1, 3 × 1 3 + 1 4. சரியா, அடுத்து n ஈக்குவல் டு 2 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 2 + 1, 3 × 2 6 + 1 7. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 3 அப்படின்னு போட்டேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 3 + 1 9 + 1 10. சரியா, 10 வந்துடும். அவன் 10 வரக்கூடாதுன்றான். எக்ஸோட வேல்யூ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ 10 வரக்கூடாது இல்லையா. அப்போ இந்த 4வது கேஸ் நமக்கு கிடையாது. அப்போ இதுக்கு அடுத்து போக போக இதோட பெரிய எண்கள் தான் கிடைக்கும். அப்போ அது எதுவுமே கிடையாது. அப்போ என்னோட மதிப்பு 0 1 2 மட்டும்தான் இருக்கலாம். சரியா, அப்போ ஏயில் என்ன கணக்கு எண்கள்லாம் இருக்கும், எண் மதிப்பு 0 1 2 இருக்கிறப்ப ஏல இருக்கிற எக்ஸினுடைய மதிப்பு 1 4 7, 1 4 7. இதோடைய பவர் செட் அடுக்கு கணம். பவர் செட்னா அடுக்கு கணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரியா, அடுக்கு கணத்தில் என்ன நம்பர்லாம் இருக்கும்னா இதோட சப்செட்டில் உள்ளது பூரா ஒரு செட்டாக இருக்கும். சொல்கிறது புரியுங்களா. ஸோ முதல் சப்செட்டு, முதல் துணைக்கணம் வெற்றுக்கணம் தானே. அடுத்து ரெண்டாவது என்ன செய்வோம், ஒவ்வொரு நம்பரையாக சேர்த்து எழுதுவோம். 1 மட்டும், 4 மட்டும், 7 மட்டும். சரியா, அப்புறம் 2 நம்பராக எழுதணும்னா 1, 4, 1, 7, 4, 7 2 நம்பராக எழுதிக்கலாம். சரியா, 2 நம்பராக எழுதுறது இவ்வளோ தான். இத்தனை 2 ஜோடி தான் எழுதணும். 2 நம்பராக எழுதுனா இத்தனை நம்பர் தான் எழுத முடியும். அடுத்து 3 நம்பரை சேர்த்து எழுதணும்னா ஒரே இடம் தான், 1 4 7. இந்த 3 நம்பரையும் சேர்த்து எழுதுனா இது ஒரு கணம் மட்டும்தான் எழுத முடியும், வேறு எதுவுமே எழுத முடியாது. அவ்வளோதான். அப்போ இந்த துணைக்கணங்களை பூரா சேர்த்து ஒரு பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போட்டிருக்கோம் இல்லையா பெரிய ப்ராக்கெட், இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பவர் செட், அடுக்கு கணம். எல்லா துணைக்கணங்களையும் ஒரு கணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பேர் வந்து அடுக்கு கணம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். இப்போ லாஸ்ட்டு ப்ராப்ளம், 10வது ப்ராப்ளம் பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மூணையும் எலமெண்ட்டாக உடைய ஒரு கணம் ஏ. ஃபைண்ட் த ஃபாலோவிங். என் ஆஃப் ஏ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். என் ஆஃப் ஏ, ஏல வந்து மொத்தம் 3 எலமெண்ட் தான் இருக்கு இல்லையா. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 3. சரியா, அடுத்து என் ஆஃப் பி ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. என் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்ன, 2 பவர் என் ஆஃப் ஏ தான் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா. என் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா. சரிங்களா, 2 பவர் என் ஆஃப் ஏ, அதாவது அடுக்கு கணங்களினுடைய துணை கணங்களினுடைய எண்ணிக்கை. சரியா, ஓகே. அடுக்கு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அடுக்கு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ என்ன வரும், 2 பவர் 3. என் ஆஃப் ஏ வந்து 3 தானே. 2 பவர் 3 என்ன வரும், 2 × 2 × 2 = 8. சரியா, அடுத்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். சரிங்களா, தகு உட்கணங்கள்.
ப்ராப்பர் சப்செட்ஸ். ப்ராப்பர் சப்செட்ஸ் வேணும்னா என்ன செய்யணும்னா n ஆஃப் p ஆஃப் ஏலேருந்து ஒரு 1 கழிச்சிட்டா போதும். அடுக்கு கணத்தினுடைய எண்ணிக்கையிலேருந்து ஒரு ஒன்றுங்க நம்பரை கழிச்சிட்டா போதும். அப்போ என்ன செய்யலாம், அதாவது 2 பவர் n ஆஃப் ஏலேருந்து 1 கழிச்சிட்டா போதும். 2 பவர் n ஆஃப் ஏ நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 8 கிடச்சிதா, 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. அப்போ ப்ராப்பர் சப்செட்ஸ் தகு உட்கணங்கள் வந்து 7 அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இதோட ஒர்க் ஷீட் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் ஒர்க் ஷீட் 3 நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.